அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு 2 பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவுக்கு இந்த வாரத்தில் பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. அதில் முதல் செய்தி என்னன்னா, அந்த சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஜி தமிழில் போடுறாங்களாம். அதில் ஏதோ ஒரு பெண்மணி போய் தலாக்கை நீக்கிடுங்க, எங்களால் பிரச்சனை, இந்த மாதிரி இந்த தலாக்குனால தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அழுதாங்களாம். அதை இந்த ஜி தமிழ்ல இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணனா அந்த பொம்பளை நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியில இவர்கள் வெளியிட்டு பார்த்தீர்களா அப்படின்ட்டு உடனே காவிகளுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்கல. ஒரு முஸ்லிம் பெண்ணை என்ன செய்து விட்டார்கள், தலாக்கை நீக்க சொல்லி அவர்கள் கூக்குரல் கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவிகள் அப்படியே ஆனந்த புலங்காயுதம் அடைந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இதை பற்றி பேச காவிகளுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இதுல இந்த கல்யாணி ராமன் ஒரு ஆள் என்ன செய்யறான், பஞ்ச கல்யாணி ராமன் அவர் பேர். அவர் என்ன செய்யறாரு, இதுக்குத்தான் மகாபாரதம் வேணுன்றது, இதுக்குத்தான் ராமாயணம் வேணுன்றது, இந்த மாதிரிலாம் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குமா? ஆமலா மகாபாரதம் வைப்போமா? மகாபாரதத்துல பாஞ்சாலின்னு ஒரு பொம்பளை இருக்கா. இந்த பஞ்ச கல்யாணி ராமனுடைய பொண்டாட்டி பேர் பாஞ்சாலியா என்னன்னு நமக்கு தெரியல, ஆய்வு பண்ணா தெரியும். பாஞ்சாலினா என்ன? பாஞ்சு, 5 ஆம்பளைக்கு ஒருத்தி பொண்டாட்டி. இதுதான் மகாபாரதம். விளங்கிக்கிறீங்க, 5 பேரும் ஒரே பொம்பளை அனுபவிக்கிறதுக்கு பேரு பாஞ்சாலி. அதுதான் மகாபாரதம்னா. இப்படித்தான் கல்யாணி ராமனுடைய வீடுகள்ல எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதா என்று தெரியவில்லை. நீங்க மகாபாரதத்தெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னதுனால இதை நம்ம சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். பெண் உரிமையை பற்றி நீங்க பேசலாமா? உடன்கட்டை ஏறுதல் என்ற பெயரில் உயிரோட கொளுத்தி விட்டவர்கள், அதே மாதிரி பெண்களை எப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு ஆளாக்கியவர்கள், இவர்கள் இந்த இந்து மதத்துல பத்தினியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? தீய மூட்டி எவன் தன்னுடைய பொண்டாட்டின் மேல குற்றச்சாட்டு வைக்கிறானோ அவன் அந்த பொம்பளை அதுல அப்படியே உள்ள இறக்கி விட்டணும். இறக்கி விட்ட வேகாம அப்படியே வெளியே வந்துட்டான்னா பத்தினி. வெந்து போயிட்டான்னு வைங்க, அவ மோசமானவ. வச்சிருக்கியா இல்லையா? பேசுவோமா? அதை பற்றி எல்லாம் பேசினால் என்ன ஆகும்? இதை பற்றி காவிகளுக்கு பேச எந்த அருகதையும் கிடையாது. முதல் விஷயம். 2வது, சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்லி இந்த ஜி ராமகிருஷ்ணன், அந்த லட்சுமி ராமகிருஷ்ணனா அந்த உங்களை என்ன செய்யற, நீ பஞ்சாயத்து பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? வேணும்னா எப்படின்னு பாருங்க, ஏழைகளுடைய அந்த மானத்தை எப்படி வாங்குறாங்க பாருங்க. அந்த ஏழைகள் என்றால் அவ்வளவு இலக்காரமா அவங்களுக்கு? அவ்வளவு பலவீனமானவர்களை கூட்டிட்டு உட்கார வச்சு சொல்லுங்க, உங்க கணவர் உங்களை எப்படி திட்டினாரு, நீங்க உங்க புருஷங்கார உங்களை எப்படி அடிச்சாரு, நீங்க உங்க மனைவிட்ட எப்படிலாம் அடிவாங்க சொல்லுங்க என்று சொல்லி ஊரறிய அம்புனை ரெக்கார்டு பண்ணி அவர்களுடைய பலவீனத்தையும் அவருடைய இயலாமையும் அவருடைய ஏழ்மையையும் அவருடைய வறுமையையும் பயன்படுத்தி கொண்டு அவருடைய ரத்தத்தை உருவிய இந்த லட்சுமி ராமகிருஷ்ணனை பார்த்து கேட்கிறோம், உனக்கும் இன்னொரு ஆம்பளைக்கு தொடர்புக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? ஒரு தயாரிப்பாளரோட உனக்கு ஒட்டு இருக்கு, லிங்க் இருக்கு, இந்த மாதிரியான ஒரு மேட்டர் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, வா ரெக்கார்டு பண்ணுவோமா, பேசுவோமா? நாங்க பஞ்சாயத்து பேசுறோம். தமிழ்நாடு தொகுதி தலைமையகத்துல சரியத்து பொறுப்பாளர் சிராஜகாக்கா இருக்காரு, வா உட்கார்ந்து இந்த மாதிரி கள்ள தொடர்புன்னு சொல்றாங்க, ரெக்கார்டு பண்ணுவோமா? நாங்க பண்ண மாட்டோம். இந்த மாதிரியான கேவலமான வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்? மானம் என்பது பெருசு. நீ என்ன செய்யற? ஏழைகளுடைய மானத்தை முச்சந்தி கொண்டு வர என்னன்னு கேட்டா, நாங்க ஒற்றுமையாக்குறோம், நாங்க அவர்களை என்ன செய்ய போறோம், சேர்த்து வைக்க போறோம். அதே ஏழைகள் மட்டும், அப்பாவிகள் மட்டும் கூப்பிட்டு மோடிக்கும் அவங்க முன்னாடிக்கும் பிரச்சனை நடத்த வேண்டியதானே? சொல்வதெல்லாம் உண்மையில கூப்பிட்டு மோடி உட்கார வை பார்ப்போமே. அவருடைய மனைவியாக இருந்தும் இல்லாமல் இருக்கின்றார்கள் யசோதா பெண்மணி கூப்பிட்டு உட்கார வை பார்ப்போம். ரஜினிகாந்தனுடைய மகளுக்கு விவாதத்து பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கா இல்லையா? கூப்பிட்டு உட்கார வையே பார்ப்போம். ரஜினிகாந்த கூட்டிட்டு வா, நடக்குமா? அப்ப ஏழைகளுடைய ரத்தம்னா உனக்கு இலக்காரமா போச்சா? அப்பாவிகள் என்றால் அவர்களுடைய அந்த பேச்சுக்கள் எல்லாம் உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் உடைய அந்த எண்ணிக்கையை கூட்டி காசு சம்பாதிக்கக்கூடிய வேலையை பாக்குறீங்களே, கேவலமா இல்ல இதெல்லாம் உங்களுக்கு? இப்படி அடுத்தவருடைய ரத்தத்தை உறிஞ்சி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தணுமா? சிந்திக்கணுமா இல்லையாங்க? இந்த மாதிரி ஒற்றுமையை ஏற்படுத்துன்னு சொல்றீங்களே, புருஷன் முன்னாடி அடிச்சுக்கிட்டு நாரக்கூடியதை டிவிடி ஆக்கி போட்டு விட்டா அவன் காலத்துக்கு சேர முடியுமாங்க? அவன் எந்த நேரத்தில் சேர்ந்தாலும் அந்த டிவிடி அவன் பார்ப்பான, கிளிப்பிங் அனுப்பி விடுவாங்க, வாட்ஸ்அப் பேஸ்புக்ல பரவுமே. சிந்திக்க வேணாம். அப்ப இப்படிப்பட்ட அநியாயத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இந்த நிகழ்ச்சியை தடை செய்யப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி.
அரசாங்கம் கவனிக்க வேண்டும். அதுக்கு அடுத்து பிரச்சனை என்ன? நம்ம மோடி மஸ்தான் வந்துட்டாரு தமிழகத்தில். இன்னைக்கு வர்றாரு, இன்னைக்கு 4 மணிக்கு தமிழகம். எதுக்கு? இந்த ஜக்கி வாசுதேவ் என்ற ஒரு மரண வியாபாரி ஒருத்தர் இருக்கான். அந்த அவர் 112 அடி சிவன் சிலையை திறந்து வைக்கிறாராம். இவங்க திறந்து வைக்கக்கூடிய ஒரு அநியாயத்தை பார்க்கிறோம். ஜக்கி வாசுதேவ் யாரு? கார்பரேட் சாமியார். அவன் சாமியார் என்ற பேர்ல எத்தனை ஏக்கருடைய நிலம், அரசு நிலம், வன அரசு அதிகாரத்துக்கு சொந்தமான ஒரு நிலம், வனத்துறைக்கு சொந்தமான நிலத்தை கையாடல் பண்ணுவேன். அதோடு மட்டும் இல்லாம எல்லாம் இளைஞர்களையும் பெண்களையும் கூப்பிட்டு போதைக்கு அடிமையாக்கி முட்டை போட்டு அவர்களுடைய பெற்றோர்கள் கதறி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் இது ஒரு கொடுமை. உள்ள கஞ்சா வியாபாரம் நடக்குதுன்றான். கஞ்சாவை கொடுத்துக்கிட்டு எல்லாம் போதையில திளைக்கிறது தான் நம்ம பேரோகத்துக்கு போறது என்று வழி என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல ஒரு எல்கேஜி படிக்கிறவனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுங்கிற. என்னன்னு கேட்டா துறவியா? என்னடா துறவி என்றால் என்ன இருக்குன்னு தெரியுமா? கையில திருவோட தவிர வேற எதுவும் இருக்க கூடாது. ஆனா நீ என்ன செய்யற? எல்லார்ட்டையும் பணத்தை வாங்கி அம்புட்டு பேரையும் திருவோட இறந்து விட்டுருக்க. நீ துறவியா? வெக்கத்தை துறந்த துறவி, மானத்தை துறந்த துறவி, நேர்மையை துறந்த துறவி, எல்லா நீதி நேர்மை நியாயம் அம்புட்டையும் திறந்தவனுக்கு பேரு துறவி. அந்த துறவி திறந்து வைக்க கூப்பிட்டுருக்காரு. இந்த துறவி வர்றாரு. துறவி இப்ப ஓபன் பண்ணி வைக்க போறாராம். எப்படின்னு பாத்தீங்களா? அப்ப இந்த மாதிரியான அநியாயக்காரர்களோடு கைகோர்த்து, ஏன்னா ஒரு மோசடிக்காரனுடைய மனசு இன்னொரு மோசடிக்காரனுக்கு தானே தெரியும். ஒரு கொள்ளக்காரனுடைய மனசு இன்னொரு கொள்ளக்காரனுக்கு தான் தெரியும். ஒரு துறவியினுடைய மனசு இன்னொரு துறவிக்கு தான் தெரியும் என்ற அடிப்படையில இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதையும் மக்கள் மத்தியில் நம்ம சரியான முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.